நீ உண்மையை சொல்லுங்கள், மூர்த்தி எங்கே போயிருக்கான், எங்கே இருக்கான் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையல் கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தி போச்சு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி எங்கேன்னு கேட்குறது போய் கடைசியில் என் அப்பா எங்கே, நான் என் அப்பா இருந்தால் தான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு அணுவி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போது இவ்வளோ அளவுக்கு முத்தி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. நம்ம காமாட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதாவது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இங்கே நடந்த பிரச்சனையில் அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்ததுக்கப்புறமா தான் நம்ம கையலுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையே தெரிய வருது. போலீஸ் கிட்ட தனம் பேசிகிட்டு இருக்கிறத வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனத்துக்கிட்ட போய் கேட்குறாங்க, அண்ணி உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் நிறைய விஷயத்த வந்து மறைச்சிட்ருக்கீங்க. இப்போது மூர்த்திக்கு என்னாச்சு, மூர்த்திக்கு என்ன பிரச்சனை, மூர்த்தி உண்மையிலேயே உங்ககிட்ட பேசி தானே இருக்கானா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, என்னை மன்னிச்சிரு கையல், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, உங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு ஒன்றுமே புரியல, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.